ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 10ஆம் தேதி அன்று பௌர்ணமியானது நடக்குது. இந்த பௌர்ணமிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் மாறுது. இதனால் இந்த தனுசு ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே சில பல நற்பலன்களும் சில பல மாற்றங்களும் கிடைக்க போகுது. அந்த விஷயங்கள் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட தெளிவாக இந்த வீடியோ பதிவின் மூலிமா சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும், அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லி மனதார வேண்டிக் கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ இந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல தனுசு ராசிக்காரர்களின் குணாதிசயங்கள் பற்றி தான் தெரிந்து கொள்ள போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரத்தில் மொத்தம் 12 ராசிகள் அமைஞ்சிருக்கு. அதில் 9வது ராசியாக தான் இந்த தனுசு ராசி இருக்குது. தனுசு ராசியில் மொத்தம் 3 நட்சத்திரங்கள் கொண்டதாக இருக்குது. அதில் என்னென்ன நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா மூலம், உத்திராடம், பூரணம் போன்ற நட்சத்திரங்களை கொண்டது தான் இந்த தனுசு. பொதுவாகவே ஒவ்வொரு ராசியின் அதிபதியை பொறுத்து தான் அவர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத கணிக்க முடியும். அந்த வகையில் தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். மேலும் இவர்களின் குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தனுசு ராசியில் பிறந்தவங்க உயரமான உடல் அமைப்பை கொண்டவங்களாக இருப்பாங்க. இவங்க நடக்கும்போது ஒரு பக்கம் சாய்ந்து தான் நடப்பார்களாமா. அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறப்பு ஆற்றல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே அறியும் ஆற்றல் அப்படிங்கிறது தனுசு ராசினர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இவங்க எல்லோருக்கிட்டமும் அன்பாக பழகுவாங்களாம். ஆனாலுமே யாருக்கும் அடிமையாக இருக்கவே மாட்டாங்க. இவங்க கடவுளின் மீது அதிக பக்தி கொண்டவராக இருப்பாங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்க பொதுவாகவே அனைவரையும் ஈர்க்கக்கூடியவர் நபர்களாக இருப்பாங்க. இவங்க ஒரு விஷயத்தை நினைத்து இறங்கிட்டாங்க அப்படின்னா அதை முடிக்காமல் இருக்கவே மாட்டாங்க. தனுசு ராசிக்காரங்க தற்பெருமை அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களாக இருப்பாங்க. இவங்க தன்னை தானே உயர்த்தி பேசி கொண்டே இருப்பாங்க. இவங்க அதிக நண்பர்களை கொண்டிருப்பாங்க. இவங்க பொதுவாகவே எல்லா விஷயங்களிலுமே நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கணும்னு நினைப்பாங்க. அதே போல தான் அவங்க வாழ்க்கையும் நடத்துவாங்க. மேலும் இவங்க குரு பகவானை அதிபதியாக கொண்டிருப்பதால் பணத்தை அதிகமாக விரும்ப மாட்டாங்க. ஆனாலும் இவங்களுக்கு கோபம் அதிகமாக வரும். கோபம் வந்துச்சு அப்படின்னா சத்தமாக பேசுவாங்க. இவங்க எப்பொழுதுமே சிரித்த முகத்தோடு தான் இருப்பாங்க. எத்தனை துன்பங்கள் வந்தாலுமே அதனை காட்டிக்கவே மாட்டாங்க. சிரித்த முகத்தோடு தான் எல்லாத்துக்கிட்டையும் பழகுவாங்க. மேலும் இவங்களை யாராவது தவறாக பேசிட்டாங்க அப்படின்னா யார் என்று கூட பார்க்காம அவர்களை விட்டு விலகி விடுவாங்க. ஆனால் இவர்கள் எதிலும் தோல்வி அடைந்தது எளிதில் துவண்டு போகவே மாட்டாங்க. ஒரு விஷயத்தில் தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா நிறைய பேர் அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை தொடங்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நம்மளே நீ தோக்கடிச்சிட்டே அப்படின்னு சொல்லி இவங்க அந்த விஷயத்தில் எவ்வளோ தோல்வி அடைஞ்சாலுமே அதில் வெற்றி பெற்று சந்தோஷப்படுவாங்க. அதே போல் தனுசு ராசிக்கான அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3, 12, 21 போன்ற கூட்டு எண்கள். மேலும் தனுசு ராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் கருப்பு, வெளிர் நீலம், வெளிர் பச்சை போன்ற நிறங்கள். தனுசு ராசிக்கு அதிர்ஷ்ட கல்னு பார்த்தீங்கன்னா கனக புஷ்பரகம். தனுசு ராசிக்கு அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. தனுசு ராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கடவுள் குரு பகவான் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்கு, அதாவது இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வெல்லாம் உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நான் சொன்ன விஷயம்லாம் தனுசு ராசி என்றவர்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்ட் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. கிரகநிலையை பொதுவாகவே ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு சப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. அவரது பார்வை அப்படிங்கிறது உங்கள் ராசியில் பதிவது யோகமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் என்ன மாதிரியான விஷயம்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய எல்லா முயற்சியுமே கைக்கூடி வரும். எதிர்பார்த்த அளவுக்கு பொருளாதார நிலை அப்படிங்கிறது உயரக்கூடும். அதே நேரத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியில் செவ்வாயை சனி பார்ப்பதால் புதிய பிரச்சனைகள் தலை தூக்கலாம்.
குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகள் வழியில் வழக்குகள் மற்றும் சோதனைகள் வரக்கூடுங்க. எதையும் ஆராய்ந்து முடிவெடுப்பது நல்லது. இடர்பாடுகள் அப்படிங்கிறது ஆகலும் நல்ல பலன்களை இல்லம் தேடி வரவும் வியாழக்கிழமை தோறும் விரதம் இருந்து குரு கவசம் பாடி குரு பகவானை வழிபடுவது நல்லது. அதே போல் கடகராசிக்கு புதன் சென்றிருக்காரு. உங்கள் ராசிக்கு 7 மற்றும் 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் புதன். கேதாந்திர பத்திய தோஷம் பெற்ற கிரகமான புதன் அஷ்டமத்தில் சஞ்சரிப்பது யோகமான காலமாக உங்களுக்கு இருக்க போகுது. அதாவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிறது போல் எதிர்பாராத விதத்தில் நல்ல பலன்கள் அப்படிங்கிறது நீங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அடைவீங்க. மேலும் இடையூறு சக்திகள் அப்படிங்கிறது விலக போகுது. கடை திறப்பு விழா, கட்டிட திறப்பு விழா போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க. படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் பிள்ளைகளுக்கு வேலைக்காக முயற்சி செய்த விஷயங்கள் அனைத்துமே நடக்கும். மறைந்த புதனால் நிறைந்த லாபம் கிடைக்கும். தொழிலில் பழைய கூட்டாளிகளை விலக்கிவிட்டு புதிய கூட்டாளிகளை சேர்த்து கொள்ள முயற்சி எடுப்பீங்க. பெற்றோர்களின் உடல் நலத்தில் கவனம் ரொம்ப தேவைங்க. அதே போல் ரிஷப ராசிக்கு சுக்கிரன் சென்றிருக்காரு. உங்கள் ராசிக்கு 6 மற்றும் 11 ஆகிய இடத்துக்கு அதிபதி தான் இந்த சுக்கிரன். ஆனால் உங்களுடைய ராசிநாதன் குருவிற்கு பகை கிரகமாக விளங்குபவரும் இந்த சுக்கிரன் தான். அவர் பகை வீட்டில் சஞ்சரிப்பது அவ்வளவு நல்ல காலமாக உங்களுக்கு அமையாது. இதனால் என்னென்ன விதமான விஷயம் உங்களுக்கு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, எதிரிகளின் பலம் கூடும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் போகலாம். உதிரிய வருமானங்கள் குறையும். உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்ய முடியாது. அதாவது நீங்கள் நினச்ச விஷயத்தை டக்குன்னு செய்ய முடியாது. வழக்குகளில் புதிதாக சேருங்க. மேலும் இன்னும் சிலருக்கு வருமான பற்றாக்குறையின் காரணமாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட உருவாகக்கூடும். எதையும் ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு பண்ணுங்க. மேலும் மாதம் முழுவதுமே கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனியை சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பார்க்கிறாரு. மேலும் உங்கள் ராசிக்கு யோகம் செய்யும் கிரகமான சனியை செவ்வாய் பார்ப்பது அப்படிங்கிறது அவ்வளவு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் உங்களுக்கு என்ன விதமான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, விரயங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அதாவது உங்களுக்கு லாபம் எந்த அளவு அதிகமாக கிடைக்குதோ அந்தளவு உங்களுக்கு விரயங்கள் உண்டாகக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. வீடு மாற்றங்களோ இடமாற்றங்களோ சேருங்க. உறவினர்கள் பகை அப்படிங்கிறது உண்டாகும். அதனால் உறவினர்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அவங்கக்கிட்ட பேசி பழகும்போது ரொம்ப கவனமாக இருங்க. பிறரை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் கூட போகலாம். அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்களே செய்யுங்க. இன்னொருத்தங்களை நம்பி அவங்கள செய்ய சொன்னீங்க அப்படின்னா அவங்களால செய்ய முடியாத அளவுக்கு கிரகங்களுடைய அமைப்பு அமைஞ்சிருக்கிறதுனால இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது தள்ளி போகும். கடன் அதிகமாக வாங்கும் சூழ்நிலை அப்படிங்கிறது உண்டாகுங்க. திடீர் உடல் நலத்தில் திடீரென பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது கூடுங்க. வாங்கிய சொத்துக்களில் வில்லங்கமும் பத்திரப்பதிவில் தடைகளும் உருவாகக்கூடும். மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுப்புகளில் மாற்றம் கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் பணியாட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும். கலைஞர்களுக்கு பாராட்டு கிடைக்கும். மாணவ மற்றும் மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கொடுங்க. மேலும் பெண்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வரும். வருமான பற்றாக்குறை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எந்த செயலிலும் வெற்றி பெற தினமும் திருவாசகம் படிங்க. தொட்டது துவங்கும் விரயத்தை சுப விரயமாக மாற்ற மஞ்சள் அபிஷேகம் செய்து சிவனை வழிபடுங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவின் மூலியமாக தனுசு ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட முழுசாக சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு சேரும். மேலும் உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நீண்ட நாள் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும். அதில் ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிக் கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் அவரை நினைத்து நீங்கள் இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக அவர் நீங்கள் நினைச்ச விஷயம் எதுவாக இருந்தாலுமே
கூடிய விரைவில் நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோட இந்த விஷயத்த பண்ணுங்கள். மேலும் வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவானுக்கு ஏற்ற நாள். இந்த நாளில் விரதம் இருந்து வாங்க. நன்றி.